வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பேர் என்னன்னா ரேங்கிங். இந்த ரேங்கிங்கை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோவை பார்த்துடலாம். இதில் மொத்தம் 5 டியர்ஸ் இருக்கா. இதில் 5 டியர்ஸும் நான் என்னோட தனிப்பட்ட விருப்பத்தில் தான் நான் இதில் அனிமேஸை ரேங்க் பண்ண போகிறேன். ஸோ யாரும் அஃபென்ஸ் ஆக வேணாம். இதில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். குட், எக்ஸலண்ட், குட், நாட் பேட் அண்ட் கடைசியாக ஷிட். சரி வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன் பீஸ்லாம் கேட்கவே வேணாம். அது நிச்சயமாக குட் டியர் தான். எல்லாருக்குமே தெரியும். த பிக் 3ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. அடுத்து நம்ம பொருட்டோ வந்து நான் எல்லாருமே ரொம்ப ஷிட்டுன்னு போடுவாங்க. ஷிட் இடத்துல போட்டிருப்பாங்க. ஆனால் நிஜமாலுமே அது நல்லா தாங்க இருக்குது. அது யாருமே எப்படி சொல்கிறது, அது குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நருட்டோலாம் வேணாம், போடுங்க. எடுத்தோடனே கோட்டு தான், அதெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் நம்ம ஜேஜேகே பல பேர் கோட் இடத்துல வச்சாலும் நான் வைக்கிறது எக்ஸலண்ட் தான். அது ஒன்றும் கோட்டியர் அளவுக்குலாம் இது கிடையாது. அப்புறம் நருட்டோ ஷிப்புடன் ஆஃப்கோர்ஸ் கோட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெட் நோட். இது செம்ம க்ரைம் மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாரராக இருக்கும். ஹாரர்னு சொல்ல முடியாது, லைட்டாக தான் ஹாரர் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து எக்ஸலண்ட்டில் வைக்கிறேன். அடுத்து நம்ம ப்ளீச், ஆஃப்கோர்ஸ் குட் டியர். ப்ளீச்சு சரி, 1000 Years of Blood பாய் இப்போ நடக்கிறதெல்லாம் சும்மா நெருப்பு மாதிரி போயிட்டுருக்குதுங்க. அடுத்து டெட் பேரடை. இதை வந்து நம்ம எங்கே வைக்கலாம்னா குட் டியரில் வைப்போம். சரி, இதை பற்றி சொல்லணுன்னா ஒன்லைனராக ஒன்று, நீங்கள் செத்தாக ரீஇன்கார்னேட் ஆகி உலகத்துக்கு திருப்பி வரணும், இல்லைனா நீங்கள் ஹெல்லுக்கு போகணும். இது ஒரு தினசான ஒரு தீமாக இருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஒன் பஞ்ச் மேன். எல்லோரும் அதை சூப்பர்னு சொன்னாலும் நான் போடுறது குட் டியர் தான். எனக்கு அது அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வரப்போகிறது டொரோரோவை பற்றி சொல்ல போனோன்னா அதோட ஒன்லைனர் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தை, ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து எந்த பாடி பார்ட்ஸுமே இருந்திருக்காது. இது கிட்டத்தட்ட யாவாச்சியோட பேக் ஸ்டோரி மாதிரி தான். அது டீமன்ஸை கொல்ல அந்த பையனுக்கு வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாம் வளர்ந்துடும். அடுத்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இது வந்து எக்ஸலண்ட்லேயே போட்டுடுறேன். இது நல்லாவே இருக்கும். செம்ம ஒரு காமெடியாக ஃபேமிலி பற்றி சூப்பராக இருக்கும். அடுத்து டீமன் ஸ்லேயர். இதை நான் குட் டியரில் போட்டுக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் டீமன் ஸ்லேயரை பற்றி. இதை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்ல. உசுமாக்கி நான் இப்போ பார்த்ததில் கொஞ்சம் நல்ல ஹாரரான ஒரு பயங்கரமான ஜானரோட வந்தது. அடுத்து கென்டிமோ த லெஜெண்டரி. எல்லா அனிமேயும் கலந்தடிச்சு ஒரு கலவையாக செஞ்ச காப்பிரைட் ஃப்ரீ ஒரு அனிமே அது. அடுத்து சோலோ லெவலிங் நான் நாட் பேட்டில் தான் போடுவேன். அது ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு அது பிடிக்கல சோலோ லெவலிங். அது மாங்காவும் பார்த்தேன், இதையும் பார்த்துருக்கேன், அனிமேவும் பார்த்துருக்கேன். அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அடுத்து பிளாக் லவரை பற்றி சொல்ல போகணுன்னா இது ஒரு செம்மையான அனிமே. ஒரு எப்படி சொல்கிறது, பிக் 3 கூட சேர்க்குற அளவுக்கான ஒரு நல்ல அனிமே. ஆனால் இதை நான் தூக்கி எக்ஸலண்ட் டியரில் தான் போட முடியுது. எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. அடுத்து என்ன ஓகப்பா பிகம் அ பேஞ்சல் கேர்ள். அது வந்து நாட் பேட்டில் தான் போட முடியும். 40 ஒன் ஆஃப் த அனிமே அது. ஆனால் செக் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடுத்து த 7 Deadly Sins. அதுவும் நாட் பேட், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் எனக்கு. ஆனால் அது கொஞ்சம் தான் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து த ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ. அந்த அனிமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அது எங்கே போடுறதே எனக்கு தெரியல. நாட் பேடா இல்லை இதுவா? சரி, நாட் பேட்லேயே போடுறேன். ஏன்னா வந்து அது சூப்பராகவே இருந்தாலும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக தான் இந்த ஷிட். இதை நான் எதில் கணக்கில் போடுறதுனே தெரியல. சரி, அதுக்காகவே ஒரு ஸ்லாட் ஓப்பன் பண்ணேன். அதுதான் இந்த ஷிட். இதை நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்கவே கூடாது. பேர் போக்கு நோ பிகோ. ஓகே, ஆல் ரைட். இதுதான் ஃபைனலாக நான் டேபிள் பண்ணது. இந்த இடத்துல நான் பார்த்த அனிமே இதே கொஞ்சம் டாப்பில் இருக்கிறது தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இதில் கடைசியில் இருக்க ஒரு அனிமே இருக்குல்ல, தயவு செஞ்சு யாரும் பார்த்துடாதீங்க. நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நான் பார்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக போட்டிருக்கேன். இது மாதிரியான வீடியோஸ் வரதுக்கு மறக்காமல் நம்ம ஹவுஸ் ஆஃப் அனிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.